பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை வாரி வாரி வழங்கும் ஒரே அன்னை ஆதிசக்தி. ஆதிகோடி பீடம், பவித்ரபுரி சமஸ்தானம், பரமக்குடி மெயின் ரோட், குமரிக்குடி. அனைவரும் வருக, ஆதிசக்தியின் அருளை பெறுக. இப்ப நீங்க அண்ணாமலை அவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதால் யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்? அண்ணாமலைக்கு நஷ்டம் கூட வச்சுக்காங்க. அவருடைய ஆதரவாளர்கள் இதை பத்திலாம் கவலையே பட போறது கிடையாது. திமுகவுக்கு ஆதரவா வேலை பார்த்துக்கின்னு நீங்க அண்ணாமலை மேல குறை சொல்றீங்களா? இவர் திமுகவுடைய ஸ்லீப்பர் செல்லுன்னு யாருக்கு ஆதரவா வேலை பார்த்துன்னு இருக்கிறீங்க சொல்லுங்க. அதனால் வரவங்கள நோ 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 நாங்கள் அண்ணாமலை எங்கே நிற்கிறாரோ அந்த இடத்துல மட்டும் போய் அங்கே மட்டும்தான் ஓட்டு போடுவோம், வேற யாருக்கும் போட மாட்டோம் அப்படின்னு நான் சொல்ல போகிறாங்க. அவருக்காக வர கூட்டம் அப்படின்னா அப்போ அது பாஜக அண்ட் இப்போ அந்த அதிமுக ரெண்டு பேருக்கும் சேர்ந்து தானே ஆதரவாக இருக்க போகுது. ஏய் அவனால் இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா தேவையே இல்லைடா, கல்யாணம் நின்றாலும் பரவாயில்லடா அப்படின்னு சில பேர் அப்படி சபதம் போடுவாங்க தெரியுமா நம்ம குடும்பத்தில். அதான் அதே மாதிரி தான் நடக்குது. நாங்கள் தோத்தாலும் பரவாயில்ல, அண்ணாமலையால் நாங்கள் ஜெயிக்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. சொல்லி தனியாக இருக்கும் போதோட ரெண்டு பேராக சேர்ந்த பிறகு இணைந்த கைகள் அப்படின்னு பலமாக இப்போ எதிர்க்கணுமா வேணாமா? 2026 முக்கியம் இல்லைன்னா கூட்டணியே தேவையில்லைங்க உங்களுக்கு. ஏங்க திருப்பி திருப்பி இந்த மாதிரி உளறிட்டு இருக்கீங்க? தனியாகவே இருந்து கட்சியை வளர்த்துட்டு போவாங்களேன். ஒதிஷால என்ன பண்ணீங்க? 26 முக்கியம் இல்லைன்னா எலெக்ஷன்லேயே நிற்காதீங்க, போயிருங்க. சும்மா இருந்த டிடிவி தினகரனை உசுப்பேத்தி விடுறதே அண்ணாமலை தான் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதான் நான் சொல்றேன். அப்படி யாருன்னு இப்போ ஒரு பக்கம் என்ன சொல்றீங்க, அண்ணாமலையோட குடுமி பாஜக மேல எடுத்து கையில இருக்கு அப்படின்னு. அப்படி இருக்குச்சு அவர் ஐயோ நம்ம மாட்டிக்கணுமே வசமா அப்படின்னு நினைக்கும் போது யாராவது இந்த மாதிரி உசுப்பேத்தி விடுற வேலையை செய்வாங்களா? இப்போ டிடிவி தினகரனை உசுப்பேத்தி விட்டது அண்ணாமலை, செங்கோட்டையினை உசுப்பேத்தி விட்டது அண்ணாமலை, ஓபிஎஸ் உசுப்பேத்தி விட்டதோ அண்ணாமலைன்னு வச்சுக்காங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ரூபன். சார், டிடிவி தினகரன் அவர்களை அண்ணாமலை அவர்கள் சந்திச்சது, அப்புறம் அண்ணாமலை டிடிவி தினகரன் சந்திச்சது, இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா பாஜகவே கலட்டி விட்டுடுச்சு, இவரு போய் அவர்கிட்ட போய் என்னால் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லதான் அண்ணாமலையே போனாரு, அண்ணாமலையோட மொத்த குடுமியுமே பாஜகவுடைய டெல்லி மேட கையில் இருக்கு அப்படிலாம் சொல்லி பல பேர் பேசிட்டு இருக்காங்களே. நீ பார்த்த இல்லை பார்த்தியான்னு கேட்குறேன். பேசுறவங்கள இல்லை, அது அந்த மாதிரி டிடிவி தினகரன் இப்படி பேசினார் இல்லை அண்ணாமலை அப்படி பேசினார்ன்றதை நீங்கள் பார்த்தீங்களா? யார் ஒன்றா இது ஒன்றா சொல்லாங்க. இப்போ நீங்களே சொன்னீங்க அண்ணாமலையுடைய குடுமி பாஜக மேலிடம் கையில் அப்படின்னு. அப்படி இருக்கச்ச அவர் பாஜக மேலிடம் சொல்கிறத கேட்டு அவங்க என்ன சொன்னாலும் ஆமாம் ஜாமீன்னு தாளம் போட்டுட்டு இருப்பாரா? இல்லை இவர் பாட்டுக்கு நான் பிரிந்து போனவர்களை ஒன்று சேர்க்கிறேன், இல்லை நான் அவர் தனியாக போய் பார்த்து பேசுகிறேன் அப்படின்னு பேசுவாரா? அதுக்கான வேலை அண்ணாமலைக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்டுட்டு பிஎல் சந்தோஷே கூப்பிட்டு அண்ணாமலை வான் பண்ணியிருக்காரு. நீங்கள் பார்த்தீங்க எப்படிங்க இதெல்லாம் கூசாமல் பேசுகிறீங்க? இல்லை அவர் அப்படி சொன்னார், இவர் அப்படி சொன்னார், ஆளாளுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போகலாம். இப்போ நான் கூட சொல்லுவேன் இந்த மாதிரி இங்கே பிஎல் சந்தோஷ் அவர்கள் அண்ணாமலையை கூப்பிட்டு அது ரைட்டுங்க, அது அதிமுகவில் ஒன்றா சேர்றதா சேர்றியா அப்படின்றது அவங்க முடிவு எடுக்கட்டும், என்டிஏல சேர்றதா வானாமா அப்படின்றது நாம தான் முடிவு எடுப்போம். என்டிஏன்றது நேஷனல் லெவல் அலையன்ஸ். அதனால் நீங்கள் அவங்கள போயிட்டு சமாதானப்படுத்துங்க. எலெக்ஷன் நேரத்தில் எல்லாம் ஒன்றாயிடும். இப்போ தான் அப்படின்னு வாங்க ஃப்ரிக்ஷன் இருக்கும், அது கொஞ்ச நாள் இதெல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னாருன்னு நான் சொன்னேன். இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா? யாரும் போயிட்டு பிஎல் சந்தோஷ் அவர்களையும் கேட்க போகிறது கிடையாது, அண்ணாமலை அவர்களையோ டிடிவி அவர்களோ போய் கேட்க முடியாது இல்லையா? அப்படியே ஆளாளு கட்சி விட்டுக்க வேண்டியதா? உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குதா? கரெக்டுப்பா, இது கரெக்டுப்பா அப்படின்னு வேண்டியது. இல்லை டிடிவி தினகரனை சும்மா இருந்த டிடிவி தினகரனை உசுப்பேத்தி விடுறதே அண்ணாமலை தான் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதான் நான் சொல்றேன். அப்படி யாருன்னு இப்போ ஒரு பக்கம் என்ன சொல்றீங்க, அண்ணாமலையோட குடுமி பாஜக மேல எடுத்து கையில இருக்கு அப்படின்னு. அப்படி இருக்குச்சு அவர் ஐயோ நம்ம மாட்டிக்கணுமே வசமா அப்படின்னு நினைக்கும் போது யாராவது இந்த மாதிரி உசுப்பேத்தி விடுற வேலையை செய்வாங்களா? உங்க குடுமி என் கையில இருக்குன்னு வச்சுக்கோங்க ரூபன், இப்போ எனக்கு எதிராக அதாவது நீங்க பண்ணுவீங்களா? நறுக்குன்னு ஒரு கூட்டு கூட்ட மாட்டேன். என்ன எல்லாம் நான் கையில் வச்சுக்கிறேன் பேப்பர், என்ன எனக்கு எதிராக நடந்துருக்கிறேன், கேட்பனா மாட்டேனா? அட்லீஸ்ட் நான் அது மாதிரி கேட்பணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பயம் இருக்குமா இருக்காதா? எப்படிங்க ஒன்றுத்துக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாமல் லாஜிக்கே இல்லாமல் உளறி நிற்கிறாங்க. இதை போய் ஒரு கேள்வி நீங்கள் கேட்டு நிற்கிறீங்க. சரி,
இப்போ வந்து டிடிவி தினகரனை உசுப்பேத்தி விட்டது அண்ணாமலை, செங்கோட்டையனை உசுப்பேத்தி விட்டது அண்ணாமலை, ஓபிஎஸ்ஸை உசுப்பேத்தி விட்டதோ அண்ணாமலைன்னு வச்சுக்காங்க. அதனால தான் இவங்க வந்து வெளில வந்துட்டாங்க, கெடு கொடுக்குறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து இங்கே இருக்கிற ஒரு சில பேருக்கு தெரியுது, பாஜகவுக்கு தெரியாதா? சரி, அப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குதுன்னு சொன்னால், நீங்கள் சொன்ன மாதிரி குடிமை அவர் கையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனே அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? எடுத்துகிட்டு சொல்லலை பார்த்தீங்களா? எங்கள் கட்சி தலைவராக இருந்தாலும் நாங்கள் வந்து நியாயமான நடவடிக்கை எடுத்தோம் பாருங்கள். நீங்கள் என்னவோ எதிர்கட்சிகளுக்கு எதிராக தான் இடி சிபிஐ எல்லாம் ஏவி விடுறாங்க அப்படின்னு சொல்லி நிற்கிறீங்க. அப்படி கிடையாது. நாங்கள் ரொம்ப நல்லவங்க, எங்கள் கட்சி ஆளாக இருந்தாலும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். சொல்ல முடியுமா? தாராளமாக சொல்லலாம். இல்லை இந்த மாதிரி பண்ணிட்டு ஏன் செய்யலை? என்ன பதில் சொல்லுங்க. ஒருவேளை அண்ணாமலை ஆதரவு ஓட்டுகள்லாம் பெறக்கூடாதோ? நாங்கள் இது அண்ணாமலைக்கு ஒன்றுமே ஆதரவு இல்லை அப்படின்னு இந்த வாய்கள் தான் சொல்லுது. அண்ணாமலையால் ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன் கூட ஜெயிக்க முடியாது. அதே வாய்கள்லாம் வந்து நேரடியாக தாக்காம இந்த மாதிரியான விஷயத்தை செய்யறது. அதாவது நாம் என்ன பண்ணுறோம், அந்த நேரத்துக்கு ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னா அதை மட்டுமே பிடிச்சிட்டு தொங்குறோம். மற்ற நேரத்தில் என்ன பேசினாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம கவனிக்கிறது கிடையாது. அண்ணாமலைக்கு ஆதரவே இல்லை, இதெல்லாம் வந்து ஊதப்பட்ட பலூன் அப்படின்னா இங்கே இருக்கிற சில அரசியல் புலிகளுக்கெல்லாம் தெரியுது. அமித்ஷா அவர்களுக்கு தெரியாதா? பாஜகவுக்கு தெரியாதா? மோடி அவர்களுக்கு தெரியாதா? ஏன் நடவடிக்கை எடுக்கலை? அப்போ ஏதோ ஒன்று பொய்ன்னு தெரியுது. அதை ஒத்துக்கிறீங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுதான் அண்ணாமலை அவர்களுக்கு பதவி கொடுக்காம அப்படியே வச்சிருக்கிறாங்க. ஓரங்கட்டப்படுறார் அப்படின்னு ஒரு அப்படியா? சரி, இப்போது சமீபத்தில் அது அவங்க ஏதோ ஒரு மீட்டிங்லாம் போட்டாங்க. அதில் வந்து நிறைய குழுக்கள்லாம் போட்டாங்க. அதில் வந்து தற்கால அரசியலை எடுத்து செல்லுமா ஏதோ ஒன்று, அதுக்கு வந்து அண்ணாமலை அவர்களை தலைவராக போட்டாங்க. அது தமிழிசை அவர்களுக்கு ஒரு குழு தலைமை, அப்புறம் எச் ராஜா அவர்களுக்கு, இப்படி நிறைய பேர் கொடுத்தாங்க. இதுக்கு பேர் தான் ஓரங்கட்டுறதா? எப்படிங்க 5-6 குழு போட்டுட்டு அதோட போதுமா? இல்லை, நீங்கள் எனக்கு சொல்லுங்களேன். 5-6 குழு போட்டுட்டு அதில் ஒரு குழுவுக்கு இவரையும் தலைவராக போட்டுட்டு இதுக்கு பேர் தான் ஓரங்கட்டுறது அப்படின்னா இது ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நீங்கள் கேட்டீங்க அது போதுமான்னு கேட்டீங்க. இல்லை, எல்லாரும் என்ன பேசுகிறாங்கன்னா மாநில தலைவராக பாஜகவில் பயணித்தவங்களுக்கு எல்லாமே மத்திய அதாவது மேலிட பாஜக வந்து அழகுபடுத்திருக்கு, நல்ல உயர் பதவிகள்லாம் கொடுத்து அழகு பார்த்துருக்கு. எச் ராஜா அவர்களுக்கு என்ன கொடுத்தாங்க? என்னங்க பதிலியே காணோம்? மாநில தலைவர் மாதிரி நிறைய தலைவர் பாஜக மாநில தலைவராக இருந்தாரா? இது மாதிரி நிறைய தலைவர்கள் இருக்காங்க. இதில் வந்து பொன்னர் அவர்கள் மந்திரி ஆனார். அதுக்கப்புறம் தமிழிசை அவர்கள் கவர்னர் ஆனாங்க. அவங்க வந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன பதவி கொடுத்தாங்க? 5 குழுல ஏதோ ஒரு குழுல தலைவர். அவங்களுக்கு தக்க வச்சுக்க தெரியல. அது ரைட். அதனால நினைப்பா மறுபடியும் கொடுங்க. ஏன் கொடுக்கக்கூடாதா? இல்லை, கேட்கணும் அப்படின்னா என்ன ஒன்றா கேட்கலாம். பட் இந்த மாதிரி லாஜிக்காக ஏதாவது இடக்கு மடக்காக கேட்டோம்னா யாராலையும் பதில் சொல்ல முடியாது. வாய மூடின்னு போனோம். அண்ணாமலை அவர்கள் இந்த தலைவர் பொறுப்புலேருந்து வெளில வந்தோடனே என்ன சொன்னார்? அப்போ பெரிய பேச்சு வந்தது. இவரை வந்து எம்பி ஆக போகிறாங்க, அவர் வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகிறாரு அப்படின்லாம் சொன்னாங்க. அவர் என்ன சொன்னார்? நான் தமிழ்நாட்டை விட்டு போக மாட்டேன் சொன்னாரா இல்லையா? இந்த சின்ன வயசுலலாம் யாரும் கவர்னர் பதவி கொடுக்க மாட்டாங்க. இல்லை, கவர்னர் பதவி வேணா, மத்திய மந்திரி அப்படின்னும் போது அவர் தான் சொல்லிட்டாருல நான் தமிழ்நாட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு. அப்புறம் நீங்கள் மத்திய மந்திரி அப்படின்னா தமிழ்நாட்டிலே உட்காந்துக்கிற மாதிரி ஏதாவது ஒரு மத்திய மந்திரி போஸ்ட் இருக்குதா? அப்படி எதுவும் இல்லைல்ல. அப்புறம் அவர் தான் சொல்றார் நான் தமிழ்நாட்டில் தான் இருப்பேன், கட்சியை வளர்க்கணும். கட்சியை வளர்க்கணுமா, தனி கட்சி ஒரு ஆரம்பிக்கிற ஒரு மூவ்மெண்ட்ல இருக்கிறார். ஏன்னா அவரே சொல்லியிருக்கிறார் பத்திரிகையாளர் சந்திப்பில், நான் கட்சி ஆரம்பிச்சா வேற நானே சொல்றேன்ட்டு. இல்லை, ஆரம்பிக்கும் போது சொல்றேன் அப்படின்னாரு. அதே மாதிரி தான் அவர் ஆரம்பிச்ச பிறகு நான் சொல்றேன். வேற என்ன சொல்ல முடியும்? நீங்களா ஒன்று எதிர்பார்த்துக்கிறீங்க, எதிர்பார்த்துட்டு இதுக்கு இப்படி ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கிறீங்க. இது முழுக்க முழுக்க இந்த பீம் ரிப்போர்ட்டிங்னு சொல்லுவாங்க. சோ அவர்கள் ஒரு தடவை இதை போட்டு கடுகடுன்னு கடிச்சு வச்சிருந்தாரு. அந்த மாதிரி தான் இருக்குது இன்னைக்கு எல்லாமே. எல்லாத்தையும் நீங்க ஒன்னா வச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே குப்பை, ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்து. அப்போ அண்ணாமலை அவர்களை வந்து நம்மளாதான் இந்த மாதிரியான விஷயங்களை பேசுறோம் வைக்கிறோம். அதை தாண்டி வந்து பாஜகக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லை, அண்ணாமலை ஓரங்கட்டல எதுவுமே இல்லை. அவங்க நயினார் அவர்கள்கிட்ட போய் கேட்குறாங்க, அவர் தலைவரா நீங்க தலைவரா அப்படின்னு. இல்ல, அந்த கேள்வி நானே கேட்கணும்னு நினைச்சேன். அவர் ஒரு பத்திரிகையாளரே அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. அதான் அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? ஏங்க இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறீங்க, இப்படிலாம் கேட்கக்கூடாதுங்க சொன்னாரா இல்லையா? எங்க 2 பேருக்குள்ள சண்டை முட்டி கொடுங்க. அந்த கேள்வி பத்திரிகையாளர் கேட்டாங்கன்னா இது வந்து இது நான் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. மாநில தலைவராக இருந்த ஒரு இன்னொரு தலைவர்கிட்ட போய் வந்து நீங்க தலைவரா அவன் தலைவரா இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கக்கூடிய சூழ்நிலை இப்ப சமீப பிரச்சனை வரப்போதுன்னு அவங்க கேட்கறாங்க. இல்ல, பிரச்சனை வரப்போகுதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அது பிரச்சனை இருக்கா இல்லையான்னு அவங்க தானே சொல்லணும். இப்போ நான் ஒண்ணே ஒன்று கேட்குறேன்.
ஒரு எம்பி அவர்கள் பேசிட்டு இருக்காரு. அப்போ ஒரு முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் வர்றாரு. உடனே ஒரு சலசலப்பு. அவர் சொல்றாரு, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பேசினுக்கிறேன். திருச்சி சிவா, செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தோமா இல்லையா? இப்ப அங்க போயிட்டு ஏங்க அவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையான்னு யாராவது கேட்டாங்களா? அவர் வந்தும்போது எல்லாரும் எழுந்தாங்களே, அதனால உங்களுக்கு ஏதாவது இல்ல? அப்ப அப்படி எதுவுமே இல்லைங்கிறீங்க? இல்ல, நான் கேட்குற கேள்வி பதில் சொல்லுங்க. இந்த மாதிரி யாராவது கேட்டாங்களா? இதை பத்தி யாராவது பேசினாங்க? அதை இப்படி பாத்துக்கலாமா? எப்படி உள்ளுக்குள்ள இருக்கும், நான் வெளில காட்டிக்கிட மாட்டாங்க. அதை ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்கன்றான் நான். ஒரு கட்சியில மட்டும் வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு நினைச்சு நீங்களா கேள்வி கேட்டுக்கிறீங்களா? அங்க கண்ணெதிர்க்கு நீங்க பாக்குறீங்க. எந்த கட்சி மேல இல்ல, இப்போ நயினார் நாகேந்திரன் அவர்கள், அண்ணாமலை அவர்கள் 2 பேரும் வராங்க. ஏதோ இந்த மாதிரி இப்போ அந்த மீட்டிங்ல பேசும்போது ஓப்பனாவே சொன்ன விஷயங்கள் அந்த மாதிரி இங்க நடந்ததா? ஏதாவது ஒண்ணுமே நடக்கல. உங்க கற்பனையில தானே அவங்க மூளைக்குள்ள இது ஓடுது, இவங்க மூளைக்குள்ள இது ஓடுது அப்படின்னு நீங்களா நினைச்சுன்னு ஒரு கேள்வியை கேட்குறீங்களா? கண் எதிர்க்க வந்து ஒன்று நடக்குது, வீடியோ எல்லாம் வந்து வெளில வருது, அதை ஏன் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க? அப்போ இதுல இருந்தே நல்லா தெரியுது, பாஜகவில் பிரச்சனை 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 அப்படின்னு ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணினுக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அதனால தான் வந்து இருக்கிறது இல்லாதது எல்லாத்தையும் இவ்வளோ பெருசா, இந்த தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஈர பேனாக்கி பேனை அப்படின்வாங்க. அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் பிரச்சனை கண் எதிர்க்க தெரிகிற இடங்கள்ல போயிட்டு வயே திறக்க மாட்டீங்க. தர்மம் இது பாக்கெட்லேருந்து போடுறது இல்லைங்க, அது ஊடக தர்மம். அதை சொன்னேன் நான், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. இல்லை, பல ஊடகவியாளர்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அது சொல்லட்டாங்க, யார் ஒன்று எது ஒன்றா சொல்லாங்க, கருத்து சுதந்திரம். அப்போ எதுவுமே இல்லை அப்படி எடுத்துக்கலாம். இல்லை இல்லை, இருக்குன்னா எனக்கு நீங்கள் ஆதாரத்தை கொடுங்க. நீங்களா கற்பனை பண்ணிக்கணும் ஒன்று சொல்லிட்டு இதுக்கு வந்து நீங்கள் ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு என்கிட்ட கேட்க முடியுமா? இப்போ நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை பிரச்சனை அப்படின்னா எனக்கு ஒரு ஆதாரம் கொடுங்க. அவரே சொல்லிட்டார், ஏங்க சண்டை முட்டி விடுறீங்க அப்படின்னு. நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த மாதிரி ஒரு சுற்றுப்பயணம் போக போகிறார், இத்தனை மீட்டிங்கு, இதில் இது வந்து பொதுக்கூட்டம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணது யார்? அண்ணாமலை அவர்கள் தானே பண்ணார். இதுக்கு பேர் தான் ஒதுக்கி வைக்கிறதா? இல்லை, நீங்கள் சொல்கிறீங்களா அவர் கட்டம் கட்டப்படுகிறார், ஒதுக்கி வைக்கப்படுகிறார் அப்படின்னு. அப்படி இல்லை அப்படின்றதுக்கு கண்ணு முன்னாடி நடவடிக்கைகள் இருக்கின்றது. ஆனால் திருப்பி திருப்பி நீங்கள் வந்து ஒதுக்குறாங்க இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா பாருங்க, அவருக்கு இன்னும் பதவி கொடுக்கல, மத்திய மந்திரி பதவி கொடுக்கலன்னா விளக்கண்ணே, அவர் தான் சொல்லிட்டாரு நான் தமிழ்நாட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு. அதை அவர் அங்கே சொல்லியிருக்க மாட்டாரா? சரிங்க, ரைட்டு, நீங்கள் இங்கே இருங்க அப்படித்தானே அவங்க சொல்லியிருக்கணும். இதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாதா? நீங்களா ஒன்று யோசிக்கிறது, அவர் எப்படியாவது அவதூறு பண்ணணும், அவர் எப்படியாவது கட்டம் கட்டி வெளில தள்ளணும் அப்படின்னே இங்கே சில பேர் வந்து வேலை பார்த்துன்னுக்கிறீங்க போல இருக்குது. வெளிப்படையாக சொல்றீங்க ஊடகவியலாளர். ஊடகவியலாளர்ல நான் உங்களை சொல்றேன். ரைட், நீங்க ஊடகவியலாளர். நமக்கு அவங்களுக்குள்ள பிரச்சனை இல்லாம ஒன்னா இருந்தா சந்தோஷம் தானே சார்? ஏங்க, பிரச்சனை இல்லாம ஒன்னா இருந்தா இது எப்படி இருக்குதுன்னா, இல்லை இப்படிதான் பேசுறோம், இப்படிதான் பல நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கிறோம், அடுத்த மாசமே வேற மாதிரியான ஒரு என்ன மாதிரியான வருதுன்னு எனக்கு சொல்லுங்க. அதாவது ஒரு புருஷன் பொண்டாட்டி வண்டியில போறாங்க, எதுவுமே தெரியல, இல்லைங்க இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுங்க அப்படின்னு வேண்டியது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒன்றா சினிமாவுக்கு போகிறாங்க, அப்புறம் ஹோட்டலில் சாப்பிட்டு வீட்டுக்கு வராங்க. என்னங்க ஒன்றா தானே வராங்க, பிரச்சனை இல்லாமல் இருந்தால் நல்லதான் இருக்கும். இப்படி சொன்னீங்கன்னா அந்த புருஷன் பொண்டாட்டி காதில் விழுந்ததுன்னா என்ன சொல்லுவாங்க? ஏண்டா நாங்கள் பாட்டுக்கு நல்லா இருந்துன்னுக்கிறோம், நீயா வந்து பிரச்சனைன்ற, அப்புறம் பிரச்சனை இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குன்ற. யாரா உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தது? கேட்பாங்களா மாட்டாங்களா? அவங்க மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். அந்த நீங்கள் என்னங்க தெளிவுபடுத்துது? பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதை சொல்லுங்க. இப்ப திருச்சி சிவா அவர்களோ செந்தில் பாலாஜி அவர்களோ அந்த மேடையில் நடந்தது, அந்த பிரச்சனை அது பிரச்சனையா இல்லையா அதை தெளிவுபடுத்துங்க. பாஜக கூட்டத்துக்கு வர மாட்டேன்னாரு, அவர் உடம்பு சரியில்லைன்னாரு, அதுக்கப்புறம் PL சந்தோஷ் வந்தாரா இல்லையா? ஓ, இதுக்கு பேர் தான் ஒதுக்குறதோ? இல்லைங்க, நீங்க கூட்டத்துக்கு வாங்க, டெங்குவா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு கூட்டத்துக்கு கூட்டு வந்து அவர் ஒரு குழு தலைவராக போட்டு கட்சியுடைய மாநில தலைவருடைய ப்ரோக்ராமை அனௌன்ஸ் பண்ற அளவுக்கு ஒருத்தருக்கு கொடுத்துக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு பேர் தான் ஒதுக்கி வைக்கிறதா? இல்லை, எனக்கு தமிழே புரியல. ஒதுக்கி வைக்கிறதுனா என்ன பொறுத்த வரைக்கும் அவரு வரேன்னு சொன்னாங்க. அண்ணாமலை நேரடியாக விமர்சிச்சாலோ இல்லை கட்சியை விட்டு நீக்கினாலோ தூக்கினாலோ அதோட பாதிப்பு பாஜக தானே. பாஜக நல்லா உணர்ந்து இருக்கு. ஆனா பல பேர்கிட்ட கேட்டா உள்ள பிரச்சனையே கும்பிடுறாங்க. அண்ணாமலைக்கு எதிராக முக்கியமான 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களே சொல்றாங்க, இவரால தான் இப்படி ஆயிட்டு வந்துட்டு நாங்க பல விஷயங்களை பார்த்துட்டோம் அப்படின்னு பேசதானே செய்யறாங்க. நான் கேட்ட வரைக்குமே நான் பல பேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிங்க, ரைட்டு. இப்போ அண்ணாமலையை வந்து வெளிப்படையாக கட்சியை விட்டு தூக்கினா பிரச்சனை வரும், அவருடைய ஆதரவாளர்களுடைய சப்போர்ட் இருக்காது, கட்சி அடி வாங்கும், எல்லாம் ஓகே. இப்போது நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க. அப்படி இருக்கச்ச ரைட்டு, வெளிப்படையாக வெளில தள்ள வேணாப்பா, ஆனால் அவருக்கு முன்னுரிமை கொடுக்க வேணாம், இப்படி தானே நினைப்பாங்க. நாமளா வெளில தள்ள வேணாம், அவரா வெளில போனால் போட்டோம், ஆனால் நாம எதுவும் அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாம், கண்டுக்க வேணாம். இதுக்கு பேர் தானே ஒதுக்கி தள்ளுறது. அதை கரெக்டாக செஞ்சுட்டு இருக்காங்க.
எப்படிங்க? இல்ல இப்ப வரமாட்டேன்னு சொன்னவரை கூப்பிட்டு நீங்க ஒதுக்கி தள்ளுறதுனா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் அந்த கூட்டத்துக்கு வரேன் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தம்பி உனக்கெல்லாம் இன்விடேஷன் கிடையாது, நீலாம் வராத அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு பேர் ஒதுக்கி தள்ளுறது. டெங்குன்னு சொல்லிட்டு வரமாட்டேன்னு வாங்கன்னு போய் கூட்டின்னு வந்து உட்கார வச்சு நீங்க தலைவரோட ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னா இதுக்கு பேர் ஒதுக்கி தள்ளுறதா? உங்களுக்கெல்லாம் இங்க ஏதாவது பிரச்சனையான்னு யோசிக்க வேண்டியதாகுது எனக்கு. உங்களுக்குன்னா உங்களுக்கு இல்லை, ஆனா உங்களுக்கு தான். நீ எதுக்கு யார சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது, மக்களுக்கும் புரியுது. அவங்கள தான் சொல்றேன், கண்டிப்பா அவங்களே இல்லை. அதே நேரத்தில் வந்து என்னன்னா, இப்போ அண்ணாமலை அவர்களது அந்த வாங்கிய நிலம் தகர இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ரப்பர் தோட்டம் வாங்கிட்டாரு. அது எங்க சிங்கப்பூரில் வந்து ரப்பர் தோட்டம் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ரப்பர் தோட்டம் வாங்கியிருக்காரு, அவங்க தந்தையாரும் தாயாருமே போய் வந்து நேரில் போய் இது பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பட்டியலே வெளிதான். இது அது அமெரிக்காவில் வந்து ஒரு ஆரஞ்சு எஸ்டேட் வாங்கியிருக்காரு. நான் சொல்லல, அப்படி சொல்லிட்டு இருக்கேன். இல்லை சொல்லுங்களேன், என்ன போய் யார் போய் கேட்க போறாங்க? அண்ணாமலை அவங்களை வந்து கேட்க போறாரா? ஆமா, இவங்க கிட்டலாம் போயிட்டு நான் பதில் சொல்லி திமுகவுடைய ஆளு தான் அண்ணாமலைன்னு சொல்லி இப்போ ஸ்ட்ராங்கா அதை வந்து திருத்த பாக்குறாங்க. எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் அண்ணாமலை சொல்லி அவர் திமுக. சரி ரூபன், நான் ஒண்ணு கேட்கிறேன். இப்போ திமுகவுடைய ஆள் அண்ணாமலை அப்படின்னு சொல்றாங்க, இப்படின்னு வந்து சொல்லிட்டு யார் சொல்றாங்க? பாஜக சேர்ந்தவர்களே சொல்றாங்க. இங்கதான் இருக்குது பிரச்சனை. இப்போ பாஜக யாரோட கூட்டணி சேர்ந்துக்கிறாங்க? அதிமுகவோட. ஆளுங்கட்சி யாரு? திமுக. திமுக ஆட்சியில இவ்வளவு ஊழல் பண்ணியிருக்காங்க, இந்தந்த அமைச்சர்கள் இவ்வளவு சொத்து சேர்த்துக்கிறாங்க, இப்படி சொன்னாதானே ஜனங்க வந்து ஐயோ இவங்க நம்ம காசெல்லாம் ஆட்டிய போட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. நீங்க உங்க கூட இருக்கிற உங்க முன்னாள் தலைவர் மேலேயே நீங்க இந்த மாதிரி வந்து குற்றப்பத்திரிகை வாசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப இவ்வளவு நேரம் இருங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க திமுக அமைச்சர்கள் மீது எந்த குற்றமும் சொல்லல, ஆளுங்கட்சி மீது எந்த ஊழல் புகாரும் சொல்லல, உங்க கட்சியுடைய முன்னாள் தலைவர் மீது நீங்களே பாஜகவினரே ஆதரவாளர்கள் வாடவர் அவங்களே வந்து இந்த மாதிரி ஊழல் புகார் சொல்றாங்க அப்படின்னும் போது ஜனங்க என்ன யோசிப்பாங்க? தாங்கச்ச முதல்ல சரி பண்ணிட்டு அடுத்த கட்சி அப்புறம் சரி பண்றது இருக்கட்டும், எலெக்ஷன் இப்ப வருது, அப்ப ஜனங்க என்ன யோசிப்பாங்க? ஐயோ திமுக நல்ல கட்சி, பாஜக அதிமுக தான் ஊழல் கட்சி போல இருக்குது, இவங்க ஆட்சிக்கே வரக்கூடாது, இப்படிதானே நினைப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்றீங்கல்ல, ஆட்சிக்கு எதிரான மனநிலை, எதிர்கட்சிக்கு எதிரான மனநிலை தான் நீங்க கிரியேட் பண்ணி நிற்கிறீங்க. அப்ப என்ன ஆகும்? சப்ஜாடா ஜனங்கள்லாம் திமுக தான் ஓட்டு போடுவாங்க. இப்ப சொல்லுங்க, திமுகவுடைய கைக்கூலி, திமுகவுடைய ஸ்லீப்பர் செல் யாரு அப்படின்னு. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் யாருக்கு பலனை கொடுக்கும் எனக்கு சொல்லுங்க. இப்போ ஒரு மர்டர் இன்வெஸ்டிகேஷன் வச்சுக்கோங்க. இல்ல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அண்ணாமலை மூவ்மெண்ட் வந்து இல்ல வர நான் சொல்லிடுறேன். ஒரு மர்டர் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, யார் வந்து அவரை கடைசியா பார்த்தது அப்படின்றது ஆரம்பிப்பாங்க. அப்படி யாரும் கிடைக்கல, சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லை அப்படின்னும் போது இவர் மரணம் அடைந்ததுனால யாருக்கு லாபம் அப்படின்ற ஆங்கிள் விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போ நீங்க அண்ணாமலை அவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதால் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம்? அண்ணாமலைக்கு நஷ்டம் கூட வச்சுக்காங்க. அவருடைய ஆதரவாளர்கள் இதை பற்றிலாம் கவலையே பட போகிறது கிடையாது. டுபாகூர்லாம் எனக்கு தெரியாதா அப்படின்னு போயினே இருக்க போகிறாங்க. ஸோ அது நஷ்டம் அப்படின்றது அண்ணாமலை அவர்களுக்கு மட்டும்தான். அப்படியே இப்போ நீங்கள் சொன்னீங்களா அண்ணாமலையை வெள்ள தள்ளினா பாஜகவுக்கு நஷ்டம் அப்படின்னு. அப்போது ஒருவேளை பாஜக அண்ணாமலை ஆதரவாளர்கள் ஆஹா அப்படின்னு நினச்சாங்கன்னா அப்போ அது பாஜகவுக்கு தானே நஷ்டம். ஸோ பாஜகவுக்கு நஷ்டம். இதனால யாருக்கு லாபம்னு பாருங்க. பாஜக மீதே நீங்கள் ஊழல் குற்றச்சாட்டுகள் வைக்கிறீங்க, உங்க முன்னாள் தலைவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ஐயே ஆளுங்கட்சி தான் ஊழல் பண்ணுவோன்னு பார்த்தோம், இதுன்னு எதிர்கட்சியே ஊழல் பண்றாங்க, ஆளுங்கட்சி தான் நல்லது அப்படின்னு ஆளுங்கட்சிக்கு தான் ஓட்டு போட போறாங்க. அப்போ இது பாஜகவுக்கு நஷ்டம், திமுகவுக்கு லாபம் நீங்க சொல்ற குற்றச்சாட்டுகள். இன்னும் என்ன நம்ப சொல்றீங்க? நீங்க எல்லாம் பாஜக ஆதரவாளர், நாங்க கட்சி உறுப்பினர் அப்படின்னு திமுகவுக்கு ஆதரவா வேலை பார்த்துக்கின்னு நீங்க அண்ணாமலை மேல குறை சொல்றீங்களா? இவர் வந்து திமுகவுடைய ஸ்லீப்பர் செல்லுன்னு. யாருக்கு ஆதரவா வேலை பார்த்துன்னு இருக்கிறீங்க எனக்கு சொல்லுங்க. இன்னி வரைக்கும் வந்து திமுகவுக்கு எதிராக என்ன குற்றச்சாட்டுகள் நீங்க வச்சிருக்கீங்க சொல்லுங்க. அவங்க இப்படி ஊழல் பண்ணாங்க. ஒருவேளை திமுக அமைச்சர்கள் யாருமே ஊழல் பண்ணலையோ இந்த 4.5 வருஷத்துல, அதனால தான் எதுவும் குற்றச்சாட்டு அவங்களுக்கு தெரியலையோ, அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ எங்கேயும் நிலம் வாங்கல ஊடு வாங்கல எதுவும் பண்ணல போல இருக்கு. செந்தில் பாலாஜி அவர்கள் கூட பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அன்னைக்கு சொல்லுவாங்களா என்னமோ. ஏன் இன்னும் 26 ஜூனுக்கு அப்புறம் நிதானமா ஒவ்வொன்றா எடுத்து விட்டுட்டு இருங்களேன். 4.5 வருஷத்துல என்னைக்காவது நீங்க சொல்லியிருக்கீங்களா? ஏன் சொல்லல? அப்போ அவங்க மேல எந்த ஊழலும் இல்லை அப்படித்தானே அர்த்தமாகுது. அவங்க பாஜக தான் ஊழல் பண்ணினுக்குது.
இதுக்கு வந்து மத்திய அரசாங்கமும் துணை போகிறது. ஊழல் பண்ணவரை இவங்க வந்து கட்சியை விட்டு தூக்காமல் இருக்காங்க. அப்படித்தானே ஒரு இம்ப்ரெஷன் நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கிறீங்க. அப்போ யாருக்கு ஆதரவான செயல்பாடு இது? திமுகவுக்கு ஆதரவா? இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் பிஹெச்டி படிச்சுட்டு வரணும்னு அவசியம் கிடையாது ரூபன். சும்மா அப்படி புரட்டி பார்த்தாலே தெரியும் இதனால் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் அப்படின்னு. அப்போ யாருக்காக நீங்கள் வேலை செய்கிறீங்க? எவ்வளோ கூலி கொடுக்குறாங்கலாம் நான் கேட்க மாட்டேன். நம்ம விலை இல்லாமல் கூட நிறைய பேர் வேலை செய்யலாம். ஸோ அந்த விஷயத்துக்குலாம் நான் வரல. ஏன்னா என்கிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது. இந்த மாதிரி கேள்வி கேட்டால் இப்படி நீங்கள் யோசிங்க அப்படின்னு இந்த லாஜிக்கல் அனாலிசிஸ் சொல்கிறது மட்டும்தான் ஏன் வேலை. இந்த கேள்வியை நீங்களே உங்களை கேட்டுக்காங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ இருக்கிற மாநில பாஜக, தமிழ்நாடு பாஜகவே திமுக வேலை பார்க்குறங்கிற மாதிரி சொல்கிறீங்க. பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்துருந்துக்கிட்டு அவங்க அவங்களுக்காக வேலை பார்க்குறாங்களா எனக்கு தெரியாது. ஆனால் அந்த அவங்க கூட்டணிக்காகவே அவங்க சரியாக வேலை பார்க்கலன்னு தான் நான் சொல்கிறேன். ஒரு கூட்டணி அமைச்சாச்சு, தனியாக இருக்கும்போதோட 2 பேராக சேர்ந்த பிறகு இணைந்த கைகள் அப்படின்னு பலமாக இப்போ எதிர்க்கணுமா வேணாமா? என்னங்க ஒன்றுமே சத்தத்தையே காணும். எதிர்க்கணும் தான். அப்புறம் எதிர்க்கணும் தான். எப்போ எதிர்க்க போறீங்க? நான் அதான் சொன்னேன், உங்களே மாதிரி பார்க்க தான் செய்கிறேன். இல்லை 2026 ஜூனுக்கு அப்புறம் நிதானமாக உட்காந்து எதிர்த்துக்கினே இருங்க அடுத்த 5 வருஷம். அதை தான் பண்ண போறீங்களா? இல்லை அவர் தென்றல் தானே நயனா நாகேந்திரன். இல்லை தேனிசை தென்றல் அப்படின்னா தேவா அவர்கள் சொல்லுவாங்க. இவருக்கு என்ன பேர் சொல்லியிருக்கீங்க தென்றல் அப்படின்னு? அரசியலில் தென்றல்லாம் வேலைக்கு ஆகாது தம்பி. புயல், சுனாமி. ஏன்னா சுனாமியிலேயே ஸ்விம்மிங் போடுறவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே மெகா சுனாமியாக இருந்தால் மட்டும்தான் அரசியலில் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஒரு தென்றல் புயலாகின்றதே அப்படின்னு ஒரு பாட்டு கூட பாடினாங்க. தென்றலாக இருந்தால் வேலைக்கு ஆகாது. இது நயனா இருக்கு. யாராக இருந்தாலும் நீங்கள் தான் சொன்னீங்க தென்றல்னு, அது எனக்கு தெரியாது. அதை அவரே சொல்லியிருக்காரு. அது எனக்கு தெரியாது. தென்றலாக இருந்தால் வேலைக்கு ஆகாதுங்க அரசியலில். எப்போ புயலாக மாற போகிறீங்க? இப்போ என்னன்னா அண்ணாமலைக்கான ஒரு கூட்டம் வந்து கூடுது. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த 18% வாக்கு நிரூபிச்சது பாஜக ப்ளஸ் அண்ணாமலை ஒரு 2 ஜிங்க் ஆகி நல்ல ஒரு ஆதரவு தெரிவித்தாங்க. இந்த நிலையில் இப்போ இருக்கிற பாஜகவுடைய நீங்களே சொல்லியிருக்கீங்க, இது பார்த்தா ஒப்பேறுத மாதிரி தெரியல, இவங்க அவங்க கட்சிக்கே முதல்ல வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. வரக்கூடிய தேர்தலில் இதோட தாக்கம் கண்டிப்பாக இருக்க தானே செய்யப்போம். ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க எங்களுக்கு 31ன்ட்டு டேரக்ட்மே டிக்ளேர் கொடுத்துட்டு போயிட்டாங்க. யாரு? பாஜக சேர்ந்த ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களே எங்களுக்கு 31 தான் இலக்குன்னு சொல்லி அவரே பேசியிருக்கிறாரு. 31? எந்த 31? 2131? இல்லை எனக்கு புரியல. 26 முக்கியம் இல்லை. அப்போ 26க்கும் 31க்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்கள். 31 இப்போ 26ல் வந்து நீங்கள் ஜெயிச்சு அதிமுக பாஜக ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துடுறாங்க. அதிமுக தலைமையில் ஆட்சி அமைக்கின்றதுன்னே வச்சுப்போம். அப்படியே கடன்னு 5 வருஷத்தில் பெருசாக வளர்ந்துருவாங்களே. எனக்கு சொல்லுங்கள், எப்படி என்ன பண்ண போகிறீங்க? ஃபேக்ட் அண்ட் பாஸ் 20, 20, 0, 15 ஏதாவது போட போகிறீங்களா? இல்லை டிஏபி ஏதாவது போட போகிறீங்களா? யூரியா போட போகிறீங்களா? எதை போட போகிறீங்க? எப்படி வந்து 26லேருந்து 31க்குள்ளே ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு கட்சி வளரப்போகுது? பாஜகவின் தெரியல. அப்போ 5 வருஷத்தில் வேகமாக வளரணும்னா வேகமாக போகணும். வேகமாக போகக்கூடாதுன்றது உங்கள் சித்தாந்தமாச்சு. வேகமாக போனால் கப்புன்னு பிரேக் போட்டு நிறுத்திடுவாங்க. திமுக சட்டமன்ற எலெக்ஷனுக்கு காயம் நகர்த்திட்டு அடுத்த ஃபியூச்சரை நோக்கி போய்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் பாஜக வந்து இந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்பார்க்காம அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு டார்கெட் பண்ணி. ரூபன், நான் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, அதில் வந்து இன்னொருத்தர பார்ட்னராக சேர்த்துக்கிறீங்க. அவர் சொல்கிறார் எனக்கு இந்த பிஸ்னஸ் முக்கியம் இல்லை, அடுத்த 2 வருஷத்தில் இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், அதுதான் முக்கியம் அப்படின்னு சொன்னான்னா அப்போவே செவிலில் ஒன்று கொடுத்து வெளில தள்ள மாட்டீங்க. ஏன்னா அப்புறம் எதுக்குடா என்னோட ஒரு பார்ட்னராக சேர்ந்தேன் கேட்பீங்களா மாட்டீங்களா? நான் பிஸ்னஸுக்கு சொல்கிறேன். 2026 முக்கியம் இல்லைன்னா கூட்டணியே தேவையில்லைங்க உங்களுக்கு. ஏங்க திருப்பி இந்த மாதிரி உளறிட்டு இருக்கீங்க? தனியாகவே இருந்து கட்சியை வளர்த்துட்டு போவாங்களேன். ஒதிஷாவில் என்ன பண்ணீங்க? எத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தீங்க? பண்ண முடிஞ்சது இல்லை. 26 முக்கியம் இல்லை, 26 முக்கியம் இல்லை, 31 தான் முக்கியம் அப்படின்னா 26ல் இல்லாத 31ல் என்ன ஆயிட போகுது எனக்கு சொல்லுங்க. இல்லை, பாஜக தொண்டர்கள் ஏற்றுப்பாங்களா? அவங்க பாட்டில் தலைவரும் பேசுகிறாங்க, அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு, அவங்களோட மனநிலை இருக்குல்ல. ஏன்னா தேசபக்தியோட ஒரு பாருங்களேன், 26 எலெக்ஷனில் தெரியும் எது முக்கியம் எது முக்கியம் இல்லை, யார் முக்கியம் இல்லை அப்படின்றதெல்லாம் 26 மேல நடக்குதோ ஏப்ரலில் நடக்குதோ அந்த எலெக்ஷனில் தெரியும். அப்போ தெரியும் வேகமாக போனோமா இல்லை வந்து மொள்ளமாக போனோமா, எது நல்லது எது கெட்டது அப்படின்றது அன்னைக்கு தெரியும். இது வந்து நாம சொல்லிலாம் புரிய வேண்டிய அவசியம் கிடையாது. மக்கள் ஒட்டு மொத்தமாக சொல்லுவாங்க, பாடம் கற்றுக் கொடுப்பாங்க, நல்ல பாடம். ஆனால் அதுக்கு கொடுக்க வேண்டிய விலை தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா எந்த பாடமுமே விலையில்லா பாடங்கள், விலையில்லா அனுபவங்கள்ன்றது வாழ்க்கையில் என்றைக்குமே கிடையாது ரூபன். எல்லாத்துக்கும் நம்ம ஒரு விலை கொடுத்தாங்க. அந்த விலை கொடுக்கறதுக்கு பாஜக தயாராக இருந்தாங்கன்னா ரைட், வெரி குட்.
அவங்க சந்திச்சுட்டு போட்டோம், நமக்கு என்ன வந்தது? அப்போ ஒரு புது ஸ்ட்ராட்டஜி அப்போ எடுப்பாங்களா இருக்கும். அதாவது நல்லா பவுலிங் பண்ணிட்டு இருக்காரு ஒருத்தர், விக்கெட்டாக எடுத்து நிற்கிறாரு. அவர் வந்து இல்லை நீங்கள் வந்து 3 மேட்ச் ஆடிட்டீங்க, இதுக்கு மேலே வந்து எங்கள் சட்டப்படி இருக்கக்கூடாது, நீங்கள் அப்படி பெஞ்சில் உட்காருங்க, இன்னொருத்தர் தான் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு லீக் மேட்ச்லலாம் தோற்றுப்புட்டு ஃபைனல் தான் எனக்கு முக்கியம்னு சொன்னால், லீக் மேட்ச்சில் ஜெயிச்சா தான் ஃபைனலுக்கு போக முடியும். அவங்க அப்படி தான் பேசுகிறாங்க. அப்படி இருந்துச்ச ஒருத்தர் நல்லா விளையாடிட்டு இருக்காருன்னு போது எந்த ஒரு டீமுமே ஒரு அந்த காம்பினேஷன் ஆஃப் 11ன்னு சொல்லுவாங்க, இந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆயிடுச்சின்னு சொன்னால் அதை மாற்ற மாட்டாங்க. பா நல்லா தானேப்பா போயிட்டு இருக்குது, ஏன்பா மாத்துற அப்படின்னு. ஆனால் இவங்க மட்டும் விசித்திரமாக பண்ணுவாங்க, நல்லா போய் நிற்குது, வேகமாக போய் நிற்குது, கடகடன்னு எல்லாரையும் ஜெயிச்சு வந்து லீக் டேபிளில் மேலேயே வந்து நிற்கிறோம். ஐயோ இவ்வளோ வேகமாக போகாதீங்க, கபால் நிறுத்துங்க அப்படி நிறுத்தி விட்டு யாராவது ஒருத்தர் வந்து பா வேகம் விவேகம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாப் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் இல்லை சார் நேராக நாங்கள் ஃபைனலுக்கு போய்க்கிறோம் சார் அப்படின்வீங்க. என்னங்க பைத்தியக்காரத்தனமாக பேசினுக்கிறீங்க நீங்கள்? வேகமாக விளையாண்டவர் இதுக்கெல்லாம் வந்து சம்மதிப்பாரா? நான் எவ்வளோ ஆக்டிவாக கொண்டு போனேன், இன்னைக்கு வந்து என்ன இது பண்ணுறீங்கன்னா அப்போ அவருடைய நிலைப்பாடு மாறதானே செய்யும். ரைட்டு, அவரு நிலைப்பாடு மாறுது மாறல, நான் டீமில் இருக்கேன் அவ்வளோதான். என்ன நீங்கள் பவுலிங் பண்ண கூப்பிட்டீங்கன்னா பவுல் பண்ண போகிறேன், பேட்டிங் பண்ண கூப்பிட்டீங்கன்னா பேட்டிங் பண்ண போகிறேன். இல்லைப்பா நீ வந்து மொத்தத்தில் இது தெரிஞ்சு போச்சு. இல்லை நீங்கள் வந்து எனக்கு ட்ரிங்க்ஸ் மட்டும் கொண்டு வந்து கொடுங்க, ட்ரிங்க்ஸ் பிரேக்கில் அப்படின்னா அதையும் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். ஏன்னா நான் வந்து டீம் மெம்பர், நீங்கள் சொல்கிறத கேட்டுட்டு நான் வந்து டிசிப்ளின்டு சோல்ஜர் மாதிரி இருந்துட்டு போகிறேன். ஜெயிக்கிறதும் தோக்கிறது என்ன குறை சொல்லாதீங்க. நான் ஆடி தோத்தேன்னா அப்போ சொல்லலாம், ஏன்னா ஆடவே விடலை, நீங்களே ஆடிக்கிறேன்றீங்க, வேற கேப்டன்றீங்க. ரைட்டு சந்தோஷமாக ஆடுங்க, எனக்கு என்ன வந்தது அப்படின்னாருன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இல்லை அப்படி சொல்லலையா அவர்? இல்லை 31 என்ன மந்திரம் வச்சுக்கிறீங்க? 26 முக்கியம் இல்லைன்னா எலெக்ஷன்லேயே நிற்காதீங்க, போயிருங்க. இல்லை ஒருவேளை இப்படி எடுத்துக்கலாமா, அண்ணாமலை அவர்கள் வந்து அசம்பிளி தேர்தலை வந்து எதிர்பார்க்குறாரு, ஆனால் பாஜக வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் எதிர்பார்க்குறது. அதனால தான் நயினார் மீண்டும் மாநில தலைவராக ஊரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானத்தை கீறி வைகுண்டம் போகிறேன் அப்படின்னா, சட்டமன்ற தேர்தலையே வந்து ஒன்றும் பண்ண முடியாமல் நீங்கள் வந்து எவ்வளோ கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிக்கிறோம், 10 போதும், அதுக்கு மேலே எங்ககிட்ட ஆளே இல்லை அப்படின்னு சில பேர் சொல்லிக்கின்னு நீங்கள் பாராளுமன்ற தேர்தலில் வந்து 10 கேட்டிங்கன்னா, சட்டமன்ற தேர்தலையே 10க்கு ஆள் இல்லை, பாராளுமன்ற தேர்தலில் 10 2 அப்படின்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஏன்னாங்க எங்கேயாவது ஏதாவது லாஜிக் இருக்குதாங்க, இல்லை ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் சென்ஸ் இருக்குதா நீங்கள் கேட்கறது இல்லை. கடம்பூர் ராஜோட ஸ்டேட்மெண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன சொன்னார்? கூட்டணி வந்து நிரந்தரம் கிடையாது, என்ன வேணாலும் நடக்கலாம், அந்த வார்த்தை இப்போ அவர் பேச ஆரம்பிக்கிறார். ஞாபகம் இருக்கா? நயனார் நாகேந்திரன் அவர்கள் சமீபத்தில் பேசியிருந்தார், அதாவது கடைசி நாள் வரைக்கும் கூட கூட்டணியில் மாற்றம் வரும் அப்படின்னு. அப்போ நாம் என்ன சொல்லியிருந்தோம்? கரெக்டு. இப்போ அதிமுகவுடன் பாஜக இருக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட எந்த கட்சிகளும் இங்கே வர முடியாது. அமமுக, தேமுதிக, பாமக, இந்த மாதிரி சில கட்சிகள் ஏற்கனவே இருந்த கட்சிகள் தானே தவிர இப்போ வரைக்கும் யோசிக்கிறது காரணம் என்ன? பாஜக உள்ள இருக்கு, பாஜக உள்ள இருக்குன்றது இல்லை, அது வேற விஷயம். பட் இந்த கட்சிகள் தான் வர முடியுமே தவிர தாவேகாவோ இல்லை திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகளோ இந்த பக்கம் வரதுக்கு சான்ஸே கிடையாது. அதை ஒத்துக்கிறீங்களா? அப்போ கூட்டணியில் மாற்றம் வரும், எது ஒன்றா நடக்கலாம் அப்படின்னா பாஜக வெளில போனாதான் எது ஒன்றா நடக்கலாம். அதை தான் மாற்றம்னு சொல்றீங்களா நீங்க சொல்லுங்க? பாஜக இங்க இருக்கிற வரைக்கும் அதிமுகவும் காத்துக்கிட்டு இருக்கு. இல்ல நீங்க சொல்லுங்க, பாஜக அதிமுக ஒன்னா இருக்கிற வரைக்கும் ரூபாய் விசிகா இங்க வருமா? இதை இப்படி எடுத்துக்கலாமா? பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு பாமக வந்து பாஜகவோட இணையுதுன்னா அது வேற கதை, அது வந்து பிரதமர் கேண்டிடேட். சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து இது எடுபடாதுங்கிறது தான் இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதை விடுங்க, இந்த சிம்பிள் கொஸ்டின் பதில் சொல்லுங்க. இப்ப அதிமுக பாஜக ஒன்னா இருக்காங்கன்னும் போது தாவேகா இங்க வருமா? வராது, ஏன்னா பாசிசம்னு சொல்லிட்டாங்க. விசிகா வருமா? காங்கிரஸ் வருமா? கம்யூனிஸ்டுகள் வருமா? வேற எந்த கட்சி வரும்? அப்புறம் இதில் மாற்றம் வரும், முதல் நாள் வரைக்கும் வரும், 2வது நாள் வரைக்கும் அப்படின்னு சொன்னால் என்னங்க இது? கேட்கிறவன் கேனையனாக இருந்தால் கேரளாவிலே எருமை மாடு ஏரோப்ளேன் ஓட்டும் என்று சொல்வார்கள். ஒரு புதுமொழி, அதான் எனக்கு ஞாபகம். எனக்கே ஆச்சரியமா இருக்கு, இப்போ இவரே இப்படி பேசியிருக்கிறாருங்கும் போது அப்போ என்ன வேணாலும் நடக்கலாம். அப்போ என்ன வேணாலும் நடக்கலாம், இப்படி பாஜக அதிமுக புட்டுக்குன்னு போயிருன்றீங்களா? அவங்க அப்படி நான் சொன்னது கடம்பூர் ராஜா எப்படி நினைக்கிறாரு இல்ல, நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு நான் சொன்னது கடம்பூர் ராஜா அவர்களுக்கும் பொருந்தும், அதிமுக யார் இந்த மாதிரி சொன்னாலும் பொருந்தும். இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்க வரைக்கும் அந்த கூட்டணி உடைவதற்கும் வாய்ப்பில்லை, இந்த பக்கம் தாவேகா வருவதற்கும் வாய்ப்பில்லை. வேற யார் வருவாங்க சொல்லுங்க? மாற்றம் அப்படின்னா அதுதான். திமுக கூட்டணியில மாற்றம் வராது நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்க வரைக்கும். அப்ப எப்படி இவங்களை கைட்டு விட்டுட்டு கடைசி நேரத்தில் வேற யாராவது அங்கேருந்து வருவாங்க, ஜம்பிங் த ஷிப் அப்படின்னு யோசிச்சுக்கிறாங்களா? இதுக்கு பேர் தான் மாற்றமா? அப்ப இதுக்கு பேர் மாற்றம் அப்படின்னா அப்ப பாஜகவுக்கு இது ஏமாற்றம் இல்லையா?
இதுக்கு தான் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அலையன்ஸ் போட்டு எலெக்ஷனுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அலையன்ஸ்னு சொல்லி தலைவரை ஒதுக்கி வச்சு இதெல்லாம் பண்ணணுமா? தேவையா இதெல்லாம்? இதுங்க இந்த பருத்தி மூட்டை கோடன்லேயே இருந்துடலாமே. அப்படிதான் கிட்டத்தட்ட வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். கரெக்டு தானே? நிச்சயமா சார். அதாவது யாரை யூட்டிலைஸ் பண்ணிக்கணுமோ அவங்கள யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுல பாஜகவிலேயே சில பேருக்கு தயக்கம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ணாமலை அவர்களை வந்து கூட்டத்துக்கு கூப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் வர கூட்டம்லாம் அவங்களுக்கு தான் வராங்கன்னா நீங்கள் ஏன் அண்ணாமலைக்கு வரதா பார்க்குறீங்க? பாஜகவுக்கான ஆதரவு அப்படின்னு பாருங்களேன். இப்போது திமுக, அதிமுக, இப்போ அதிமுகவில் நிறைய இருக்குது. இந்த சினிமா நடிகர்கள், நடிகைகள் அவங்கள வச்சு மீட்டிங் போடுவாங்க, கூட்டம் அதிகமாக வரும். அப்போ யாராவது ஃபீல் பண்ணுறாங்களா, என்னங்க அது சினிமா நடிகைகளுக்காக நடிகர்களுக்காக கூட்டம் வருது, அது நமக்கு வர கூட்டம் இல்லையே, அதனால் இனிமேல் அவங்கள வந்து நம்ம மீட்டிங்கு கூப்பிட வேணான்னு யாராவது யோசிச்சுருக்காங்களா? இல்லை, கூட்டம் சேர்றதுங்கிறது வந்து நம்ம வாண்டடாக கூப்பிடுறதுங்கிறத விட ஒரு தலைவர் என்னை பிடிச்சி வர்றதுங்கிறது வேற தானே. இப்போது நடிகர் நடிகைகளை எதுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறாங்க? இந்த மாதிரி கூட்டம் வரணும் அப்படின்றதுக்காக தானே மீட்டிங்கில் யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த பிரச்சனை வரலல்ல. அது வந்து நம்ம கட்சிக்காக வந்த கூட்டம் கிடையாது, அவர் நடிகர் அப்படின்றதுக்காக வந்த கூட்டம், அதனால இது எப்படி அப்படின்னு யாராவது ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லைல்ல. அப்புறம் ஏன் அண்ணாமலைக்கு கூட்டம் வந்தால் மட்டும் உங்களுக்கு எரியுது உடம்பெல்லாம்? யானே தெரியல, ரொம்ப நாளாக எரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ கொஞ்ச நாளாக எரிஞ்சிட்டு இருக்கு, பயங்கரமாக எரியுது. இப்போதான் புரியுது ஏன்டா பச்சை மிளகா விலை ஏறி போச்சு அப்படின்னு. என்னங்க இது லாஜிக்கே இல்லாமல் இருக்குது கொஞ்சம் கூட. அதனால் வரவங்கள நோ 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 நாங்கள் அண்ணாமலை எங்கே நிற்கிறாரோ அந்த இடத்துல மட்டும் போய் அங்கே மட்டும்தான் ஓட்டு போடுவோம், வேற யாருக்கும் போட மாட்டோம் அப்படின்னு நான் சொல்ல போகிறாங்க. அவருக்காக வர கூட்டம் அப்படின்னா அப்போ அது பாஜக அண்ட் இப்போ அந்த அதிமுக ரெண்டு பேருக்கும் சேர்ந்து தானே ஆதரவாக இருக்க போகுது. அதான் நான் சொன்ன மாதிரி தான். ஏய் அவனால் இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா தேவையே இல்லைடா, கல்யாணம் நின்றாலும் பரவாயில்லடா அப்படின்னு சில பேர் அப்படி சபதம் போடுவாங்க தெரியுமா நம்ம குடும்பத்தில். அதான் அதே மாதிரி தான் நடக்குது. நாங்கள் தோத்தாலும் பரவாயில்ல, அண்ணாமலையால நாங்கள் ஜெயிக்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்குது. அது அவங்க சௌகரியம் ரூபன், நமக்கு என்ன வந்தது? நிச்சயமா சார், நீங்கள் சொன்ன மாதிரியே அதுவும் வரக்கூடிய காலத்திலே தெரிய வரும். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி ரூபன்.